நம பார்வதி பதையே. எல்லாம் அல்ல விம்பிள்டன் விநாயகப் பெருமான் மையடியார்களே, விநாயகப் பெருமானுடைய திருவருளும் அனைத்து அடியார்கள் நலமை இருக்க பிரார்த்தனை செய்து கொண்டு, மகோத்சவம் முடிந்த பின்பு நடைபெறுகின்ற பூங்காவனம் என்கின்ற திருவிழா மிக சிறப்பான இறுதி விழாவாக அன்றைய வருட மகோத்சவத்தின் பூர்த்தி பூங்காவனமாக அமைகின்றது. பூங்காவன திருவிழாவுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், இறைவனானவன் கொடியேற்றம் முதல் மௌனோத்சவம் ஈராக நடைபெறுகின்ற படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற 5 கிருத்தியங்களை நிறைவேற்றி ஒரு ஜீவாத்மாவை சுத்தமான தர்ம சிந்தனையுள்ள ஆன்மாவை மாற்றிய பின்பு அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக தனது சொந்த நந்தவனத்திலே, அதாவது விநாயகப் பெருமானாக இருந்தால் அவருடைய சொந்த நந்தவனமாகிய ஆனந்த மனோலயத்திலே இருந்து ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சந்தோஷமான ஆன்மாக்களும் இறைவனும் சாந்தி நிலை பெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை திருவிழாவாக அந்த பூங்காவன திருவிழா என்பது இடம்பெறுகின்றது. தவிர மீண்டும் ஒரு படைத்தலை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அந்த பூங்காவன திருவிழா அமைகின்றது. உலகம் இயங்கும் வரைக்கும் இந்த சுற்றுவட்டமான படைத்தல் முதல் கொண்டு அருளல் வரைக்கும் இருக்கின்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவது முக்கியம். அந்த வகையிலே பூங்காவனத்திலே விநாயகப் பெருமான் ஆனந்த மனோலயத்திலே இருந்து அடியார்களுக்கு அருள் பாலிக்கின்ற ஒரு முக்கியமான வழிபாட்டு நிகழ்வாகவும் அமைகின்றது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதனை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு, பூங்காவன திருவிழாவுடைய யதோக்த பலன் அனைத்து அடியார்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இத்துடன் அமைகின்றோம். நம பார்வதி பதையே. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நம. பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விம்பிள்டன் விநாயகப் பெருமான் திருவடி போற்றி. போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் களலடி போற்றி. போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒரு மனத்தை செய்து செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட புவனை கொண்டே திருமணத்தை கொண்டருளி பண்கொண்ட வல்லார் எல்லாம் உய்ய பெருமணத்தீர் திருத்தொண்ட தொகை விரித்த
கல்லித்திரை கையால் காரோர் புனலைதி கரை கல்லித்திரை கையால் பாரூர் புகழைதி திகழ் பன்மாமணி உந்தி பாரூர் புகழைதி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் சீரூர் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் ஆரூரன் பெருமாற்றான் அல்லே எனலாமே ஆரூரன் பெருமாற்றான் அல்லே எனலாமே ஆரூரன் எம் பெருமாற்றான் அல்லே எனலாமே. நத்தார்படை ஞானம் பசு ஏறின்னனை கவிழ்வாய் நத்தார்படை ஞானம் பசு ஏறின்னனை கவிழ்வாய் மத்தம் மாதையானை மத்தம் மாதையானை கூறி போட்ட மண பாடல் மத்தம் மாதையானை கூறி போட்ட மண பாடல் பத்தாகிய தொண்டதொழு பாலாவியின் கரைமேல் பத்தாகிய தொண்டதொழு பாலாவியின் கரைமேல் செத்தார் ஏழும் பணிவான் செத்தார் ஏழும் பணிவான் திரு கேதீச்சரதானே செத்தார் ஏழும் பணிவான் திரு கேதீச்சரதானே. கடல் சூழ்ந்த களிமாதோட்டன நகருள் கரையார் கடல் சூழ்ந்த களிமாதோட்டன நகருள் சிறையார் பொழில் வண்டியால் செய்யும் கேதீச்சரத்தானே சிறையார் பொழில் வண்டியால் செய்யும் கேதீச்சரத்தானே மறையார் புகழூரன் அடி தொண்டன் முறை செய்த மறையார் புகழூரன் அடி தொண்டன் முறை செய்த குறையா தமிழ் பத்தும் சொல்லக்கூடா கொடுவினையே குறையா தமிழ் பத்தும் சொல்லக்கூடா கொடுவினையே குறையா தமிழ் பத்தும் சொல்ல கூடா கொடுவினையே. அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தியளம் பழைய பல்வினை மூலாமுள் நந்தியும் நண்பகலும்
வல்லார் பொன்னுடை விண்ணுலகம் நண்ணுவர் புண்ணியரே பன்னெடும் சொல் மலர் கொண்டு இட்டன பத்தும் வல்லார் பொன்னுடை விண்ணுலகம் நண்ணுவர் புண்ணியரே பன்னெடும் சொல் மலர் கொண்டு இட்டன பத்தும் வல்லார் பொன்னுடை விண்ணுலகம் நண்ணுவர் புண்ணியரே. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமள் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியே வெண்ணீரோ இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமோ காணப்பெற்ற இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்ற மனித பிரமியோ வேண்டுவதே இந்த மாநிலத்தே. பற்றனக்கின்றேனின் திருப்பாதமே மனம் பாவித்தே மற்று பற்றனக்கின்றேனின் திருப்பாதமே மனம் பாவித்தே பெற்றலும்
பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை பிள்ளை பிழையை பிள்ளை பிழையை பொறுப்பானை பிள்ளை பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை பிள்ளை பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை தன்மையன் என்றறிவொன்னா எம்மானை வெளிவந்த பிரானை தன்மையன் என்றறிவொன்னா எம்மானை வெளிவந்த பிரானை அன்னம் வைகும் அன்னம் வைகும் வயற்பழனது அன்னூரானை மரக்களுமாமே அன்னம் வைகும் வயற்பழனது அணியாரூரானை மரக்களுமாமே ஆரூரானை மரக்களுமாமே நீல நினைந்து அடியே உமை நித்தலும் கைதழுவே நீள நினைந்து அடியே உமை நித்தலும் கைதழுவே நீள நினைந்து அடியே உமை நித்தலும் கைதழுவே பாலன கண்மடவா பாலன கண்மடவா அவள் வாடி வருந்தாமே பாலன கண்மடவா அவள் வாடி வருந்தாமே கோழி எம்பெருமான் குறையூற்றில நெல்லு பெற்ற
புறவில் திருக்கோளிலி மேயவனே கொல்லை வளம் புறவில் திருக்கோளிலி மேயவனே நல்லவர்தாம் வரவும் திருநாவல ஊரணவன் நல்லவர்தாம் வரவும் திருநாவல ஊரணவன் நெல்லிட ஆட்கள் வழி இணைந்தேத்திய பத்தும் வல்லார் நெல்லிட ஆட்கள் வழி இணைந்தேத்திய பத்தும் வல்லார்
தண்டோள் மூக்கண் கலைகள் பலவாகி ஆரூர் கண்ட தண்டோள் மூக்கண் கலைகள் பலவாகி ஆரூர் தீரு மூலட்டானத்தை அடிபேராரூரன் ஆரூர் தீரு மூலட்டானத்தை அடிபேராரூரன் ஆரூரறிய என் கண் கொண்டில் நீரே பழிபடி வாரூரறிய என் கண் கொண்டில் நீரே பழிபடி வாரூர் முலையாள் பாகம் கொண்டில் வாழ்ந்து போதீரே வாரூர் முலையாள் பாகம் கொண்டில் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே தான் என்னை முன் படைத்தாரிந்து தன் பொன்னடிக்கே தான் என்னை முன் படைத்தாரிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நான் என பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து நான் என பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் பேறு செய்தாய் ஊனுயிர் பேறு செய்தாய் நோடித்தான் மலை உத்தமனே ஊனுயிர் பேறு செய்தாய் நோடித்தான் மலை உத்தமனே ஊழி தோறூழி முற்றும் தொலைத்தான் தொலைத்தான் மலையை ஊழிகளின் கரும்பின் சுவை நாவலர் ஊரன் சொன்ன இசையின் தமிழால் இசை தேத்திய பத்தினையும் ஆழி கடலறையா கஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகளது ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தோள எடுத்து தேசமுய்ய திருத்த
திருங்கழல் பணிந்து நடியேனும் அபயம் புகுவதென்று நிலை காண அதிரும் கழல் பணிந்து நடியேனும் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இதயம் தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கிலுமை பாலாம் எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கிலுமை பாலாம் பதியங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பதியங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே ஆறிரு தடந்தோளாக அருங்கம் வாழ்க வெண்பை குருசை தனிமேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வ கரிய மஞ்சை வாழ்க ஞானை தன்னணங்கு வாழ்க மாநிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாநிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் குருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெம்பிள்டன் விநாயகப் பெருமான் திருவடி போற்றி 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 சுந்தரமூர்த்தி நாயனார் களலடி போற்றி 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 திருச்சிற்றம்பலம். Wimbledon Vinayagar Thunai. Learned Sivacharyas, friends, it is indeed a great privilege to be able to speak a few words today of Guru Puja of one of the greatest saints in Shaivite religion, namely Suntharamoorthy Nayanar. At this juncture, I also want to thank Swami Tandavani Oduvar, who has been teaching these scintillating songs to so many people here. The story begins with a wedding ceremony. Nambiyarurar, as he was known at birth at Tirunavalur, to Sadayanar and Isai grew up as an adopted son of the local Pallava chieftain Narasingha Muniyar, and he grew up as a prince in that palace. He was going to get married and a huge grand ceremony had been arranged. Suddenly, as he was about to tie the thali, an old man walks in shouting, "Stop, Sundara, stop." Everybody turned round and suddenly they found this person agitated, clutching to a set of ola leaves. And
everybody said, "Who are you? What is going on here?" He said, "This man, Nambiyaruran, is my bond servant, and I have got proof of this." And he showed the olive leaves to Sundarar. He was in anger, he tore it and threw it up in the air, and the old man became even more agitated and said, "That is proof. You are denying the evidence and you are tearing up the olive leaves. But don't worry," he told the audience. "I have got the originals. These are only copies that I brought because I thought that this had happened to the olive leaves. You follow me." And he took them to Thiruvilzha. Thiruvilzha, in the temple of Arutturai, he went up to the sanctum and brought a new set of olive leaves, which did confirm that Sundarar was a bondservant, not only in this generation, but in generations to come. And the Sundarar became so angry, he said, "Pitta, you're a madman, what are you talking?" And he said, No, I'm nobody like that. So everybody said, "Look, but you haven't told us where exactly you come from. Where is your home?" "No problem, I will show you that." He walks back into the Garbhagriha, the Sanctum Sanctorum, and he disappears. Suddenly it dawns on everybody that the person who came was none other than Lord Shiva himself. And a voice came from inside the Garbhagriha, "Tirupattu, you better Archane part. The Archane that is being performed to me should be in the form of these songs. And you compose the songs." So he says, Sundarar says, "Lord, how am I to sing your praises?" He said, "You call me a madman. You started that way." That is when Sundarar composed the first song, "Pitta Pureshudi Perumane Arulala, Ettal Maravade Ninekundren Manatunai, Vaitai Punnai Tenpal Vannai Nallur Arutturayul, Atta Unakku Alen Ini Allen Enalame." You, the madman who is wearing a crescent moon on your crest, "I shall never forsake you. Atta Unakku Alen, I will be thinking of you constantly and worshipping you. Vaitai Punnai Tenpal Vannai, you reside on the southern bank of the river Pannai in the temple, in the great temple of Tirarutturai in Thiruvilzha. I am always going to be your servant. Please don't forsake me. Alen ini allen enalame. Don't ever disregard me." And with his blessings, Sundarar started composing the songs. Sundarar was visiting the Thiruvarur temple, a grand temple, and there in the Devasariyan Mandapa, a huge one, he one day saw a large group of Shaiva devotees, all the Nayanmar seated there, and he composed his masterpiece, the Thiruttondar, which incidentally was the forerunner of Thiruttondar Andadi of Nambiyarur Nambi and Nambiyandar Nambi, and also later to the circulars Periyapuranam. He started saying, "Tillaivalandanarkkum adiyarkkum adiyen." I am a servant of the servants of the great Brahmins of Chidambaram, Tillai. Tirunilakhandathu kuyavanarkku adiyen. I am a servant of the potter Tirunilakhandar. And also, Illai endru sollada Iyatpahaikum adiyen. Iyatpahai is another Nayanar who never ever refused a request from a Shiva devotee. I am his servant too. So he goes on declaring his servitude to every one of the saints. He then goes to Thiruvarur temple and falls in love with a temple beautiful lady, a temple dancer of Thiruvarur called Paravayar. They fall in love with each other. With Shiva's blessings, they get married. And then they lead a very noble life, doing a lot of charitable work. A few miracles about Sundarar, I will relate one or two and later go on to the others. Firstly, they ran out of paddy to feed the poor. So he begs Lord Shiva, and Lord Shiva, "Kolili Emperuman, Kunda Urinil Nellu Pettin, Adilai Emperuman, Ade Attithara Paniye." That house of Kundayur Kilar, a rich merchant, has been filled with paddy for us, but we have no way of transporting it to Thiruvarur. Please help. And Lord Shiva makes sure that all the paddy is transported for feeding the poor. On another occasion, in
they are offered a collection of gold coins. But again, there was no way of transporting it. So Lord Shiva says, you deposit it in Manimutharu in Tirumudakundram, and then go to Kamalalayam tank in Thiruvarur, and you can dip in the pond and you can collect the gold coins there. And true to his word, Sundarar's his respect for Lord Shiva, and that happens. So those are just two examples of the miracles. There's another important one which I shall touch on towards the conclusion. Life goes on, and then Sundarar was desirous of visiting the northern part of the state, what is called Thondai Nadu, and he goes to a shrine called Thiruvattiyur on his own, leaving Paravayar behind in Thiruvarur. He goes and worships at Thiruvattiyur, and there is another interesting development. There he encounters another beautiful woman called Sangaliyar, whose job was to make beautiful garlands to the Lord of Thiruvattiyur. And they fall in love with each other. And Sangaliyar initially was quite reluctant, but on Shiva's persuasion, they get married. But Sangaliyar elicits a promise from Sundarar, saying that he will never forsake her, he will never leave her. Okay, we will do that. And then they were married. Then comes Vasantotsavam, which is a spring festival back in Thiruvarur. As that was happening, Sundar was pining for Paravayar, who he left in Thiruvarur, re-emerges. And what he does is he quietly tends to leave Thiruvattiyur to go and join Paravayar, and immediately, because he broke his promise, immediately he is struck blind. He becomes blind in both eyes. He is shocked and he starts crying, but he wants to go to Thiruvarur, and he starts his journey. On his way, this is rehabilitation in steps, if you want to call it that way, in a shrine called Thirumullai Vayil, where he composed a song, Sangilikai en Kankonda Appa, Adiyen Padam Tuyar Kadaivai, Pashubhada Paranjodi. He begs, and he is given a stick with which he finds his way right up to Kanjipuram. In Kanjipuram, he composes another song, again pleading with Shiva to give sight to Isai, Ekambareshwarar and Kanji Kamakshi. And that is where he composed the song, Alandan Uvandu Amudi Seidane, Adiyai, Amarar Etum, Seelamdan Peridamullane, Sindipar Amar Sindayullane, Kalakalane, Kambaramane, Kanakan Vendume. So he sings, he pleads with them. You are the great person. Everybody, all your devotees have got you in their hearts. Sindai Mikane and Kala Kalane, the one, you were the demon to the demon. The story, he kicked Aman when he came to take away Markandeya. So, Kala Kalane, Kamban, Ekamban, Kambanamane, Kanakan Kodupai. And there, the story is that he received vision on his left eye, and the explanation is that in Ardhanareeswarar, Ambal is occupying the left side of Lord Shiva, and that's why it was her grace. The mother's grace is more forthcoming than his, so that is how he regained the sight in his left eye. But he then finds his way right down to Thiruvarur and begs further for full restoration of his vision, and that is when he sang Mula Adimai Unakke Aven Purare Vendave. Without respecting anybody else, I have been solely dedicated to you. Please, please give me back my full vision. And then he is blessed with full vision. And now the next step is to rejoin Paravayar. So he asks for Shiva's help. Shiva goes to Paravayar, who absolutely refuses to rejoin Sundarar. But Shiva does 2 trips to her, pleading, look, forgive him. He has forgiven everything. Please, please take him back. And finally, she relents and they are rejoined.
And they continue their charitable work. Now it's time for Shiva to meet his old friend Sheraman Perumal Nayanar, who is in the West Country, Kongu Nadu, in the Chera province. So they meet, and they are desirous of going to Kailash to see Shiva. But on his way, Thiruvarur, Sundarar, passing Thiruvarur, comes to a town called Avinasi, Tirupokkuriyur, where there is huge wailing from a house. He inquires why, and he is told they have lost a little child who was bathing in the lake and was swallowed by a crocodile. So he pleads to Lord Shiva, Karakkal Mudalaye Pullaye Tarachullu Kalanaye. Please tell the demon Yama to give back, and the crocodile to give back this little child that has disappeared. And true to Sundarar's pleas, the crocodile brings the child back, and the child is found alive and healthy. That is another miracle which is attributed to Sundarar, to Shiva's grace. So now, Sheraman Perumal Nayanar, being a king, he has his lovely horse to go to Kailash, whereas Shiva himself, again, helped with transports. He sends the best that he can find. Indra himself, Indra's elephant, Airavatam, is being sent to fetch Sundarar. And Sundarar is going there, and the protocol is such that Sheraman Perumal Nayanar had to wait until Sundarar arrived. And then there is a song, Nadithan Male Uttamane, composed by Sundarar in relation to his trip to Mount Kailash. There, they are all taken back, and they become eternal devotees of Lord Shiva. Now, what are the lessons that we can learn from this story? Firstly, the question is asked, why should these this happen? Who are these people? There is a background to the story. Sundarar was a gentleman called Alala Sundarar serving Lord Shiva in heaven. And the other two ladies, Shangriyar and Paraviyar, were serving Goddess Parvati. And what happened was, there, loss of concentration, mind wandering here and there, Alala Sundarar fell in love with both these ladies serving Goddess Parvati, and they collectively, God Shiva and Parvati, said, you better go back to the earth and meditate and serve properly, then we will re-accept you. So that's the background. And obviously, the best student in the class, if he makes a mistake, he gets the harshest punishment. And that's why Sundarar, when he broke his promise, both eyes, the sight was lost. So the lesson is, stick to your task, focus, be mindful of what you have to do. And also, don't make false promises. Don't make promises that you can't keep. But more than anything, be absolutely and truly dedicated to Lord Shiva. Hardship might come, but eventually he will redeem you. Om Namah Shivaya. Thank you for your time and patience.